தமிழ்நாட்டில் என்டர்டைன்மெண்ட் அப்படின்றதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்றது யாராலையும் மறுக்க முடியாது. ஏன்னா சினிமா மோகம் அதிகமாக இருக்கு நம்ம மக்களுக்கு. அதனால தான் ஆரம்ப கட்ட காலத்திலிருந்து சினிமா நடிகர்களை பார்த்தாலும் சரி, இல்லை சினிமா சம்மந்தப்பட்ட யாரை பார்த்தாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரவாரமும் ஆர்வமும் அவங்க கிட்ட இருக்கும். மக்கள் எல்லாருமே அது போல சினிமாக்கும் சரி இந்த டிவி நிகழ்ச்சிகளுக்குமே மூழ்கி போயிட்டாங்க. அப்படி டிவி நிகழ்ச்சியான ஒன்று தான் இந்த பிக் பாஸ். இந்த கருமத்தை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் நிறைய பேர் நமக்கு தனிப்பட்ட முறையில் செய்தி அனுப்புறதும் காணொலிகள் எடுத்து அனுப்புறதும் இதை பற்றி பேசுங்க, இவ்வளவு தூரம் கீழ்த்தரமா கேவலமா நம்மளோட பிள்ளைகளை சீரழிக்கிற வேலையை தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுலேயும் மனசுக்கு ரொம்ப வேதனை என்ன அப்படின்னா, மக்கள் செல்வன் அப்படின்னு பெயர் பெற்ற மக்களால் நேசிக்கப்படக்கூடிய விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியை நடத்துறாரு அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப வேதனையா இருக்கு. அவர் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர், அவர் ஒரு பக்கம் தள்ளி வச்சிருவோம். ஆனா இந்த நிகழ்ச்சியில எதை காட்டணும் எதை காட்டக்கூடாதுன்றது இருக்குல்ல. ஒரு பொது நாகரிகம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ரெண்டு பேர் பேசும்போது அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்கறது, ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பேச போறாங்க அப்படின்றத உற்று கவனிக்கிறது, இது மாதிரி வேலைகளை செய்யாம இருக்கிறதுக்கு பேர் தான் நாகரிகம். அந்த டீசென்சின்றது எப்போ எல்லாருக்கிட்டையும் வரணும் அப்படின்னா, சிறு வயதுலேருந்தே வரணும். அம்மா அப்பா சொல்லி கொடுப்பாங்க, இந்த விஷயத்த பார்க்கணும், இந்த விஷயத்த பார்க்கக்கூடாது. நம்ம பக்கத்துலேருந்து ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா நம்ம எப்படி எந்திரிச்சு போயிடணும், அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க ப்ரைவசியை கொடுத்து நம்ம போயிடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ப்ரைவசி எதுவுமே இல்லாமல் என்ன இன்னொருத்தர் பண்ணுறாங்க அப்படின்றத ஒட்டு கேட்குற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி.